நீங்கள் ஏசியா 55:6 படித்து பார்த்தீங்கன்னா, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இருக்கும். அந்த வேர்டு இதோட மேட்ச் வேர்டு கிடையாது. இட்ஸ் அ கிராஸ் ரெஃபரன்ஸ். புரியுங்களா? நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணாதீங்க, இதோட சேர்த்துறாதீங்க, வேணாம். இந்த வேர்டு வேறு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எங்க காடு எனக்கும் கேட்கணும்ல. அப்ப ஆண்டவரை கூப்பிடுற எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். அப்படித்தானே? சொல்லுங்க. ஆண்டவரை கூப்பிடுற யாரா இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு? உதவி செய்ய எல்லாருக்கும் உதவி செய்யறார். ஒரு துன்மார்க்கனே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னா உதவி செய்கிறார். பாவியே ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிருன்னு சொன்னா உதவி செய்கிறார். பதிலக்கூடாது. ஒருத்தன் தேவையோடு அழுதுட்டு போனானா அவனுக்கு உதவி செய்கிறார். பசியில் இருந்தானா ஆகாரம் கொடுக்கிறார். கடவுள் எல்லாருக்குமே உதவி செய்கிறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் போஷாக்கு கொடுக்கிறவர் அவர் தான். ஆகாரம் அருளுகிறவர் அவர் தான். அதோடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் தான். ஏன்னா படைச்சவர் படைச்சதுக்குரிய எல்லா காரியத்தையும் இன்றைய வரைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை, செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம போனோம். எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கிறார்? எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கிறார்? சும்மா நான் கேஷுவலாக கேட்குறேன், கேஷுவலாகவே பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கிறார்? இருக்காரா? ஏன் பயமா? எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கிறார்? எஸ். அவர் சொல்லிட்டார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறார்ன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். நான் நேற்று பதிவு செய்த ஒரு வார்த்தை திரும்பி பதிவு செய்கிறேன். நம்ம வீட்டில் 5 பேர் இருக்கோம். 5 பேரும் ஒரே மனநிலை கொண்டவர்களா? 5 பேரும் ஒரே சுவாபத்தை கொண்டவர்களா? 5 பேரும் ஒரே பேச்சை கொண்டவர்களா? வீட்டில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, நம்மளை சிரிக்க வைக்கிறதும் இருக்குது, நம்மளை அள வைக்கிறதும் இருக்குது, நம்மள்கிட்ட விடிய விடிய சண்டை போடுறதும் இருக்குது, மதிலக்கூடாது நம்மளை அரவணைச்சு கொண்டு போகிறதும் இருக்குது. இப்படி எல்லாமே கலந்து தான் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ அவங்களாம் யாரு? அவங்களாம் யாரு? அவங்களாம் யாரு? அந்நியரும் பரதேசியுமா? இல்லை, அவங்களாம் யாரு? என் தகப்பன், என் தாய், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர். புரியுதா இல்லையா? புரியுதா? ரைட். இப்போ இதெல்லாம் வீட்டுக்குள்ளார தான் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க. நீங்கள் வெளியூரில் இருக்கிறனால உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு புருஷன் இல்லாமல் போயிடுவீங்க? சொல்லுங்க. இல்லை நீங்கள் அப்ராட்டில் இருக்கிறீங்க, அதனால் உங்கள் அப்பாவுக்கு பிள்ளை இல்லாமையா போயிடுவீங்க? நீங்கள் எந்த ஊரில், எந்த நாட்டில், எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உட்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ யார் சொல்லுவாங்க? எங்கப்பா, எங்கம்மா, என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை, என் பெற்றோர். இப்போ இதுதான் கூட இருக்கிற அனுபவம். என்ன அனுபவம்? இதை வச்சு காலத்தை ஓட்ட முடியாது. நம்ம இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் ஓடாது. எத்தனையோ குடும்பம் 38 வருஷம் இழுத்துக்கிட்டே ஓடுதான். அதுக்கு என்ன சொல்றீங்க? இழுத்துக்கிட்டே ஓடுதுன்றாங்க. ஆமாம், அது ஒரு பக்கம் இழுக்குதான், இது ஒரு பக்கம் இழுக்குதான், இழுத்துக்கிட்டே தான் ஓடுதான், வருஷக்கணக்காக ஓடிட்டு இருக்குதான். இதுக்கு என்ன செய்ய முடியும்? அது குடும்பம். ஆனால் உள்ளார எப்படி இருக்குது? இழுத்துக்கிட்டு ஓடுது. இன்றைக்கு நாமும் கிறிஸ்தவத்தை எப்படி பின்பற்றுறோம்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அது போதும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அது போதும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அது போதும். இந்த மனநிலையிலேயே நம்ம காலத்தை கழித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்தாதான் 2வது இடத்திற்கு வர முடியும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பகுதி தாங்க ஒரு வலிமையான பகுதி. ரொம்ப இதை பழகினவர்களுக்கு இது ஒரு கஷ்டமான பகுதி அல்ல, ஆனால் பழகாதவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆண்டவரை கூப்பிட்டுருக்கோம், நம்ம தேவைக்காக கூப்பிட்டுருக்குறோம். உள்ளத்தில் எல்லா கள்ளம் கபடு சூது வாது எல்லாத்தையும் வச்சு கூப்பிட்டுருக்குறோம். நம்ம தேவைக்காக பாட்டு பாடியிருக்கோம், தேவைக்காக ஆராதனை நடத்தியிருக்கோம், தேவைக்காக பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், தேவைக்காக சில பிரசங்கத்தை அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் எல்லாமே சொல்லியிருப்போம். ஆனால் அந்த உண்மைன்ற நிலை வரும் பொழுது தான் உடைக்கப்படுகிறோம். டிரான்ஸ்பரண்ட் லைஃபை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்ன்ற ஒரு எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். கூட இருக்கிறது பெருசு இல்லைங்க, கூடவே இருக்கிற ஒரு அனுபவம் தாங்க நெருங்கி வருகிற அனுபவம். நான் சொல்லுகிறேன், நாம் சர்ச்சுக்கு வருகிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆராதனைக்கு வருகிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். நாம் மாறினோமா? நம்மிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்ததா? நாம் கேட்டதை தான் கிடைச்சிச்சு, ஆனால் நம்மிடத்தில் ஒரு மாற்றம் நடக்காதது காரணம் என்ன? அவர் எனக்கு சமீபமாக வர இடத்துக்கு நான் டிரான்ஸ்பரண்டாக இல்லை. தேவாலயத்துக்குள்ளார ஒருத்தன் உட்காந்து ஜெபம் பண்ணுறான், தேவாலயத்துக்கு வெளியே இன்னொருத்தன் ஜெபம் பண்ணுறான். உள்ளா இருக்கவன் தான் செஞ்சதை சொல்லி தான் பாவத்தை மறைக்கிறான், வெளியே இருக்கிறவன் தான் பாவத்தை சொல்லி தேவனிடத்தில் தன் குறையிலிருந்து விடுதலை அடைகிறான். யார் டிரான்ஸ்பரண்டா இருந்தா? வெளியே நின்றவன். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்கள்கிட்ட இருக்க ஃபெய்த்ஃபுல்னஸ் ரொம்ப விரும்புகிறார். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் எப்படி இருக்குன்னு விரும்புகிறார்னா, எஸ்னா எஸ், நோனா நோ, செஞ்சியா செஞ்சேன், செய்யலையா செய்யல, அந்த உண்மைக்கு உங்களை அழைக்கிறாரே தவிர நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்ல விரும்பி உங்களை அந்த இடத்துக்கு என்ன செய்யல, அழைக்கல. அதை மூலம் மனதில் கொண்டு வாங்க. அதாவது நாமெல்லாம் நிறைவுள்ளவர்கள் என்பதற்காக காட்டிக்கொள்வதற்காக என் வாயை திறந்து என் உண்மையை சொல்ல அவர் என்னை அழைக்கல. ஆனால் என் இடத்துல என்ன இருக்குதுன்றதை நான் சொல்லணுன்றதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் வராருங்க, இயேசு மறுரூபமலையிலேருந்து இறங்கி வராரு. சீஷர்லாம் அப்படியே பவர்ஃபுல்லாக வராங்க. சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நிறைய குளோரியை பார்த்துட்டு வந்திருக்கிறோம், 2 பிசாசு கிடச்சிச்சுன்னா விரட்டி 2 மிதி மிதிச்சுட்டு போகலான்ட்டு போகிறாங்க. போனால் பிசாசு இவங்களை துரத்துது. இவங்களும் போ இயேசுவின் நாமத்தில், போ இயேசுவின் நாமத்தில், போ இயேசுவின் நாமம். ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா சொன்னார், உங்கள் மாஸ்டர் எங்கன்னு கேட்டார். நாங்கள் நிற்கிறாங்க. நவுறு நேராக போனார் ஜீசஸ்ட்ட. ஆண்டவரே, என் பிள்ளை ரொம்ப வருஷமாக சந்திர ரோகியாக கஷ்டப்படுறான், ரொம்ப வேதனைப்படுறான், என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சுகமாக்குவேன்னு விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிறானே, ஏன் விசுவாசிக்கிறது என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறவனா இல்லாமல், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிவிசுவாசம் ஒளிந்து போகும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளும். திஸ் இஸ் a transparent. இதுதான் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற திறந்த புத்தக வாழ்க்கை. நீங்க சொல்லுங்க, ஐ எம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். சொல்லுங்க, சத்தமான சொல்ற சொல்லுங்க, ஐ எம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவுக்குள் பலவான், ஆனால் சரீரத்தின்படி என்னை போல பலவீனன் ஒருவனும் இல்லை. அதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்க? எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு சொல்ல. அக்செப்ட்னா எஸ் அப்படின்னு சொல்லணும். சத்தம் வராது பாரு. எஸ், இன்னத்தை நான் பலவீனன். ஐயா, நான் சொல்றது நீங்க நல்லா மனதளவில் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள பலனா இருக்கிறோமே தவிர, கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறோமே தவிர, சரீரத்தின் பிரகாரம் we are all weak. மாம்சத்தில் பலவீனம் உள்ளவர்கள், சிந்தையிலே பலவீனம் உள்ளவர்கள், பேச்சிலே பலவீனம் உள்ளவர்கள், பார்வையிலே பலவீனம் உள்ளவர்கள், எண்ணங்களிலே பலவீனம் உள்ளவர்கள். இந்த பலவீனம் உள்ளவன் எப்பொழுது தேவனிடத்தில் டிரான்ஸ்பரண்டா போய் நிற்கிறானோ அப்பதான் தேவன் உதவி செய்கிறார். கிடியன்
மீதியானிற்கு அந்த பயிர்களை தப்புவிக்கும்படி ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்ன்றான். ஒரிஜினலாக அவனுக்கு தெரியும் தான் எவ்வளோ, சொல்லுங்க, எவ்வளோ பயந்தாங்குழின்னு. அவர் சொல்றார், பராக்கிரமசாலியே. இவன் சொல்லிட்டான், ஐயோ நான் எங்கள் வீட்டில் சின்னவன், கோத்திரத்தில் கடைசி, என்னை வச்சுலாம் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் உங்க கூட இருக்கிறேன்றார். இந்த கன்ஃபர்மேஷன்லாம் வாங்கின பிறகு தான் இந்த கிடியோன் புறப்பட்டே போகிறார். தான் யாருன்ற நிலையை அவன் அறிந்திருந்தபடினாலே தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறவனா இல்லை, தன்னுடைய நிலையை வெளிச்சம் காட்டுகிறவனா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இயேசு நடந்து போயிட்டு இருக்கிறார். காட்டத்தி மரத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். மேலே பார்த்து சொல்றாரு, சகைவே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணுன்றாரு. குதிச்சு இறங்கின வேலைக்கு குதிச்சுட்டு அப்படி நடக்கிறவனுக்கு மனசு உறுத்துது. வரவர் என் வீட்டுக்கு வந்து தங்கணும். ஆண்டவர் படைப்பாளி, அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. பார்த்தான், படைப்பாளி பார்த்தான். ஜீசஸ், என்னடா கண்ணடிக்கிற, சும்மா வாங்க, தனியாக போய் பேசணும். என்னடா தனியாக பேச போறேன், பாவிப்பா அப்படிலாம் சொல்லலை. அவ்வளோ பேருக்கு முன்னாடி அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யாரிடத்தாவது அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையா திருப்பி தரேன். எல்லாருக்கும் முன்னாடி சொல்றான். சொல்லுங்க சொல்லுங்க, என்னது? இங்க வந்து சொல்லுவீங்க, என் வீட்டு கோழி காணா போச்சு, திரும்பி கிடச்சிருச்சு. என் வீட்டில் வெளியே பைக்கை வச்சு நிப்பாட்டிட்டு போயிருந்தேன், புரியுங்களா? பைக்கை காணா, 10 நாள் கழிச்சு அந்த இடத்துல பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, கர்த்தருக்கு தோத்துறோம். இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே சொல்லுவோம். என்னைக்கா இங்கே நின்று நான் ஒரு பாவி, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சார், என்னை விடுதலை ஆக்கினார், அவருடைய பிள்ளையா மாற்றினார் அப்படின்னு சொல்கிற மனநிலையில் சாட்சி சொல்கிறவங்க எத்தனை பேர் முடியும்? டிரான்ஸ்பரண்ட். எஸ் எஸ், ஆண்டவர் சொல்றார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாத என்று சொல்லுங்கள், மற்ற அனைத்தும் தீமையினால் உண்டாயிருக்கும். ஏன் உங்களுக்கு தெரியுமா? உண்மை இல்லாதனால தானே குடும்பங்கள் உடையுது, உண்மை இல்லாதனால தானே பெரிய பெரிய வர்த்தகங்கள் உடையுது, உண்மை இல்லாதனால தானே கடவுளுக்கு நமக்கு இன்னைக்கு உறவே இல்லாமல் இருக்குது. ஐயா, ஒரு உண்மையுள்ள உறவை தான் தெய்வம் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். ஐயா, என் வீட்டில் தகப்பன் வீட்டில் எவ்வளவோ பிள்ளைகள் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, சகோதரிகள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனால் மோசையை மட்டும் வேதம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார். எவ்வளோ பெரிய வார்த்தை! நான் சொல்கிறேன், மோசே உங்கள் வீட்டில் எல்லாரையும் திறந்துருக்கோம். உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்தில் பலவீனம்னா அந்த அறை மட்டும் என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்கள், பூட்டி இருக்கும். இன்னைக்கு யார் ஃபோன்லங்க லாக் இல்லை? நான் கேட்குறேன், எந்த வீட்டு ஃபோனில் லாக் இல்லை? எந்த வீட்டு ஃபோனில் லாக் இல்லாமல் இருக்கு? கேளுங்க. கணவன் மனைவிக்கு இருக்க ஃபோனில் லாக் இல்லாமல் இருக்குதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்க ஃபோனில் லாக் இல்லாமல் இருக்குதா? என்னன்னோ சொல்கிறான். என்னதான் ஃபிங்கர் பிரிண்ட்ன்றான், ஃபேஸ் லாக்குன்றான், என்னென்னவோ சொல்கிறான். ஒருத்தன் அதனால் மாலை போட்டு செத்த மாதிரி வச்சு எடுத்துட்டான், புரியுங்களா? சமீபத்தில் மாலை வச்சு அப்படி எடுத்திருக்கான். கொஞ்சம் மாறி கூட அவனை எடுத்தா அவனுடைய உள்ளார இருக்க ஹிஸ்ட்ரியை எடுக்க முடியாதான், அப்படி எடுத்து வச்சிருக்கானா. இப்போ இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாமா, ஆனால் முக்கியமானதெல்லாம் உள்ளார வச்சிருக்கானா. ஆமாம், இப்போ அவனை பார்த்து அவனை எப்படி வச்சு எடுக்கணும்? செத்த மாதிரி ஒரு மாலையை போட்டு வாயை திறக்க வச்சு அப்படி எடுத்தால் தான் வரும். என்னெல்லாம் வச்சுருக்காங்க சபையிலேயே, என்ன லாக்கு வச்சுருக்குன்னு தெரியலையே. யோசிச்சு பாருங்க. என் மனைவி திறந்து பார்த்தா என்ன, கணவன் திறந்து பார்த்தா என்ன, பிள்ளைகளுடைய பெற்றோர் திறந்து பார்த்தா என்ன, எத்தனை பேர் பிள்ளைகளுடைய மொபைலை அடிக்கடி வாங்கி ஒரு ரவுண்டு அப்படி போயிட்டு வரவங்க எத்தனை பேர்? அதுக்கெல்லாம் எங்கள் பாச நேரம் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் இல்லையே. 10 லாக் போட்டு வச்சுட்டு அதான் அந்த ஒரு இத்தனோண்டு பாக்கெட்டில் சொருவிட்டு போவாங்க பாருங்களேன், டக்குன்னு பெதுக்கிக்கிட்டு நடக்கிற மாதிரி.
பாத்ரூம் போகிறப்பே போனோட போகிறவங்களாம் இருக்கான் சபையில். புரியுங்களா? அதை பார்த்தா தான் கக்கா வருதான். அப்போ சுருட்டு குடிச்சு வந்துச்சு, சிகரெட் குடிச்சு வந்துச்சு, இப்போ எது பார்த்தா தான் வருதான்? உருட்டும் குடும்பம். நோ டிரான்ஸ்பரண்ட் லைஃப். வெளியரங்கமான பகிரங்கமான வாழ்க்கை இல்லையா? ஆண்டவரிடத்தில் அப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம குறைகளை சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம கவலைப்படுற, ஆண்டவரே நடத்துகிற இந்த குணம் இருக்குது ஆண்டவரே, நான் இன்னும் மாறல ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாம். இல்லை, நம்ம கேட்குறதா என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த நாளுக்குரிய பிளெஸ்ஸிங்ஸை ரிலீஸ் பண்ணுங்களாம். பா, இந்த நாளுக்குரிய பிளெஸ்ஸிங்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. பைத்தியம், என்னைக்கு உன்னதங்களில் உன்னை ரட்சித்தாரோ, உன்னதங்களில் உன்னை அழைச்சாரோ, அப்பொழுதே உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்குள்ளாரே வச்சுட்டார். சிலது உனக்கு அரிதா இருக்குது, காரணம் நீ நியரா இல்லாதனால தான். இன்னைக்கு நீ சிறிதை வாங்கிக்கிட்டு சந்தோஷப்படுற, ஆனால் அரிதை வாங்கணும்னா அவர் உன் நியரில் வரணும். அந்த அளவுக்கு உன் லைஃப் டிரான்ஸ்பரண்டாக மாறணும். தப்பு செஞ்சுட்டேன்னா தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றதா தவறே கிடையாது. அவர் ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இருக்கிறார். நீ ஒத்துக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிறாயா? சர்ச்சுக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பட் அக்செப்ட் ஒரு சகோதரனை பார்த்து நான் என்னை மன்னிச்சிடுறேன், நான் தான்டா கோவப்பட்டேன் சொல்கிற மனநிலை நம்மள்ட்ட இருக்குதா? ஒரு சகோதரியை பார்த்து நான் தான் கோவப்பட்டேன், என்னை மன்னி. முந்திக்கணுங்க, இதெல்லாம் முந்திக்கணும். கூட எதில் தான் முந்திக்குவோம்? நான்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், என்னை பற்றி எனக்கு தெரியும், என் கூட ஆவியானவர் இருக்கிறார். அப்போ அந்த அம்மா கூட இல்லை அந்த பிரதர் கூட யார் இருக்கா? டிரான்ஸ்பரண்ட். ஒரு வெளியரங்கமான வாழ்க்கையை தேவன் நம்மளிடத்தை எதிர்பார்க்கிறார். ஐயா அவர் கூட இருக்கிறேன்னு சொல்றது வேறங்க, அவர் என்னுடைய அருகில் இருக்கிற ஒரு அனுபவமே வேறங்க. அதனால தான் நான் நேற்று ஒரு வசனம் சொல்லும்போது கோடிட்டு காட்டினேன். யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். இதுதான் முதல் அனுபவம். இது முதல் அனுபவம். என்னை அனுப்பினவர், என்னை அழைத்தவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை ரட்சித்தவர் என் கூட தான் இருக்கிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அடுத்த வார்த்தை தான் முக்கியமான இடம். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால். டிரான்ஸ்பரண்ட். பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுறதில்லை. என்னை தனியா இருக்கவே விடவில்லை. இந்த அனுபவத்துக்கு வாங்க. தனியா இருக்கவே விடுறதில்லை. என் அருகிலே இருக்கிறார், என் கூடவே பயணிக்கிறார். நான் எங்கே இருக்கணும் அங்கெல்லாம் இருக்கிறார், எங்கே தங்குறோன்னு அங்கெல்லாம். இந்த அனுபவத்தை தான் 139ஆம் சங்கீதத்தில் தாவீது அனுபவிக்கிறான். நான் பாதாளத்தில் இறங்கி படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது, என்னை பிடிக்கிறது, என்னை நடத்துகிறது. இவ்வளோ அருமையான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? நான் சொல்லுகிறேன், ரொம்ப ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது, நீங்கள் எப்படி அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அவர் கூட நம்ம இருக்கிறத காட்டிலும் நம்ம கூட அவர் இருக்கிறத எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அவர் கூட இருக்கிறதுக்கு உரிய தகுதி டிரான்ஸ்பரண்ட். அருகில் இருக்கிற ஒரு அனுபவம். 12 சீஷர்கள் கூட இயேசு இருந்தார். 12 பேர்ல இருந்தவங்க யாரா ஒரு ஆளை குவாலிட்டியாக சொல்லுங்க பார்க்கலாம். கூட தான் இருந்தார். படைச்சவரே கூட இருந்தார். மறுதளிக்கிறவன் இருந்தான், காட்டி கொடுக்குறவன் இருந்தான், பதவி ஆசை கொண்டவன் இருந்தாங்க, பண ஆசை கொண்டு வந்தாங்க, அவிவிசுவாசம் உள்ளவங்க இருந்தாங்க, சந்தேகப்படுறவங்க இருந்தாங்க. இத்தனை பேர் யார் கூட தான் இருந்தாங்க? சத்தமாக சொல்லுங்க. அவ சபைக்குள்ள இவங்களெல்லாம் இருப்பாங்க. சத்தமாக சொல்லுங்க. நம்ம அழகா சொன்னீங்களே, சபைக்குள்ள இருப்பாங்க. ஆண்டவர் கூடயே 12 பேர் தான் இருப்பாங்கன்னா சபைக்குள்ள எவ்வளவு பேர் இருப்பான்? பண ஆசை கொண்டவன், பொருள் ஆசை கொண்டவன், பதவி ஆசை கொண்டவன். யோசிச்சு பாருங்க, என்னென்ன ஆசை இருக்குதோ எல்லா ஆசையும் கொண்டவன். அவிசுவாசம் உள்ளவன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜீசஸ்னே இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவான். அடுத்த நாள் விசுவாசம்லாம் இருக்காது ஒன்றும். சும்மா கை தான் மேலே போயிட்டு கீழே வரும். புரியல? 12 பேர். அதனால 12 பேரும் ஒரு முதிர்ச்சி அடைந்த மாற்றம் நிறைந்தவர்களாக இருந்தாங்களா? நான் சொல்லுகிறேன், என்னிடத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்றத வேதம் எதிர்பார்க்கிறது, தேவன் எதிர்பார்க்கிறார், பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் மாற்றம் இல்லாத மகிமையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தேவனால் கொடுக்கப்படவே முடியாது, தேவனும் கொடுக்க போறதும் கிடையாது.
ஒரு மாற்றம் நிறைந்த மகிமை தான் என்றைக்கும் நிலைத்திருக்கும். மாற்றம் இல்லாத ஒரு மகிமையை சபை பார்க்கவே முடியாது. நான் சொல்லுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகிக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன், ஊழியக்காரனாக்கப்பட்டேன், வரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது, ப்ரீச்சிங் டேலண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இத்தனையும் சொல்லிட்டு இருந்து ஒரு மாற்றம் கூட நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் தேவனிடத்தில் நான் குறை சொல்ல முடியாது. நான் இன்னும் அவரிடத்தில் உண்மையாய் இல்லை என்று தான் அர்த்தம். டிரான்ஸ்பரண்ட் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் இல்லை. அந்த உண்மையை நோக்கி பயணிக்க இந்த நாள்லேருந்து புறப்படுங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த நிலையிலே அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த நிலையில தான் உங்களை ஏற்றுக்கிறார். உங்களை தள்ளி விடுகிறவரெல்லாம் கிடையாது. ஏன் இந்த தப்பை செஞ்சேன்னு சொல்லி உங்களை புறக்கணிக்க போகிறவரும் கிடையாது. அந்த தப்பிலிருந்து உங்களை தப்பு வைக்கிறதுக்கு தான் அவர் இருக்காரே தவிர உங்கள் தப்பை குத்தி காட்டி உங்களை கொன்று போடுவதற்கு அவர் அல்ல. அந்த நிலைக்கு வாங்க. நான் சொல்கிறேன், உலகத்தில் எந்த தெய்வங்கள்ட்டையும் கிடைக்காத ஒரு நன்மை இயேசுட்ட மாத்திரம்தான் இருக்குது. ஒன்றும் மன்னிக்காது, இவர் எப்போதுமே மன்னிப்பார். ஹல்லேலூயா. அது ஒன்றும் மன்னிக்காது. பரிகாரம் இல்லாத மன்னிப்பு இல்லை. இங்க அவரே பரிகாரி, அவரே நம்மளை மன்னிக்கிறார். அக்செப்ட் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ண. சில விஷயங்களை ஒற்றுக்கொள்வதனால நம்ம குறைஞ்சு போகவே மாட்டோம். எஸ் ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. மனுஷன்ட்டு பேசணும் அவசியம் இல்லை. ஆண்டவரை போங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்னிடத்துல ஒரு மாற்றத்தை காண விரும்புகிறேன், நிறைய பொய் பேசுகிறேன், ஆண்டவரே என்னிடத்துல உண்மை இல்லை, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கிறதுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்ன இந்த ஜபங்களை நீங்கள் தினமும் செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ரொம்ப நல்லவரா? தாவீது ரொம்ப நல்லவரா? தாவீது சொல்றார் சவுலை பார்த்து, நான் கரடியின் வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கு என்னை தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிக்க அல்லவா. எத்தனை பேசின மனுஷன், எவ்வளோ வீராப்பா பேசணும். என் கூடவே கடவுள் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். அந்த அனுபவம் பாவம் செய்யாமல் அவரை தடுத்ததா? இல்லை. ஆனால் பாவம் செய்யாமல் தடுக்கிற ஒரு அனுபவம் சங்கீதம் 51க்கு பிறகுதான் வருது. அதோட அது காரணம் தெரியுமா? ஓப்பனாட் 51ல் மனசை திறக்கிறான், இதயத்தை திறக்கிறான், தான் பாவின்றதை ஒத்துக்கிறான், அழுகுறான், புலம்புறான், முந்தின சீருக்கு என்ன திருப்புங்கன்றான், நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கன்றான், இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப தாங்கன்றான், பரிசுத்த ஆவி எனக்குள்ள புதுப்பிங்கன்றான். இந்த மனநிலைக்குள்ளார வரும் பொழுது தாவீதுடைய அடுத்த கட்டம், அடுத்த நகர்வு மகிமையா முடிஞ்சிருச்சு. பிரைஸ் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட். இதுதான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துக்கு வாங்க. அவர் உங்கள் அருகிலேயே இருப்பார், உங்களுக்கு சமீபமாக இருப்பார். நான் சொல்கிறேன், சிறிதானதல்ல அரிதானதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அரிதானதெல்லாம் நடக்கும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்ப துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்ப துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே
பாலசகதரா உங்க பிள்ளைனா வந்து நிற்கிறேன், உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், உங்க பிள்ளைனா வந்து நிற்கிறேன், உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சேர்த்து கொள்ளுங்க, உங்க பிள்ளையாக வைத்து கொள்ளுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சேர்த்து கொள்ளுங்க, உங்க பிள்ளையாக வைத்து கொள்ளுங்க. நானாகவே வந்து நிற்கிறேன், உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நான் வேஷம் போட்டு வந்து நிற்கல, நான் நானாவே வந்து நிற்கிறேன். நான் நானாவே வரேன். பாவியானா பாவியாவே வரேன். குறைவுள்ளவனா குறைவுள்ளவனாவே வரேன். பலவீனம் உள்ளவனா பலவீனம் உள்ளவனாவே வரேன். சுகவீனம் உள்ளவனா சுகவீனம் உள்ளவனாவே வரேன். என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் நீங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது, சபை ஏற்றுக்கொள்ளாது, ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொள்ள முடியும். உங்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்டாக இருந்தேன்னா இதை எல்லாத்திலையும் நான் ஜெயிச்சிருவேன். எந்த இடத்துல எனக்கு துர்க்கந்தம் வந்துச்சோ அந்த இடத்துல எனக்கு நற்கந்தமாக மாற்ற உங்களால் முடியும். நான் டிரான்ஸ்பரண்டாக வர ஆண்டவரே, உமக்கு உண்மையாக உண்மையாக வந்து நிற்க விரும்புகிறேன். உமக்கு உண்மையாக நான் உண்மையாக வர விரும்புகிறேன். உங்கள் பார்வைக்கு முன்னாடி வந்து நிற்க விரும்புகிறேன். உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் நிற்க விரும்புகிறேன். உங்கள் மகிமைக்கு முன்னாடி வந்து நிற்க விரும்புகிறேன். நான் ஒன்றுமில்லைன்னு அறிக்கை செய்கிறேன்ப்பா. நான் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. என் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவரே இன்னும் நிகரற்றதாக இருக்குது, குறைவுள்ளதாக இருக்குது. ஒரு நன்மையை நாம் பார்க்க முடியல, ஒரு மேன்மையினால் பார்க்க முடியல. ஆனால் உங்களால் மட்டும்தான் முடியும். எசேக்கியா சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஏசாயா 38:2-3 அழகா சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உனக்கு உண்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். என் விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். நான் சொல்றேன், ஆண்டவர் முன்னாடி போய் திரும்புங்க, மனம் கசந்து அழுங்க, டிரான்ஸ்பரண்டா நில்லுங்க. நம்ம குறைய மாற்ற அவரால் தான் முடியும். நம்ம கரையை கழுவ அவரால் தான் முடியும். நம்ம திரையை நீக்க அவரால் தான் முடியும். நம்மளை ஏற்றுக்கொள்ள அவரால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்புடைப்போம். ஆண்டவர் கூட இருக்கிறோம், சபைக்கு வரோம். நம்மள்ட்ட குறை இல்லையா? சொல்லுங்க, குறை இல்லையா? ஆண்டவர் கூட தான் இருக்கிறோம். ஆண்டவர் புள்ளேன்னு சொல்கிறோம். குறை இல்லாமல் இருக்கோமா? மற்றவங்களை மன்னிச்சிருக்கோமா? மனப்பூர்வமாக மன்னிச்சிருக்கோமா? கசப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறோமா? பொறாமை இல்லாதவர்களாய், பெருமை இல்லாதவர்களாய், அகந்தை இல்லாதவர்களாய், இருமாப்பு இல்லாதவர்களாய் இருந்திருக்கோமா? பேச்சில் எவ்வளோ பெருமை, பேச்சில் எவ்வளோ அகந்தை. யோசித்துப்பா, எவ்வளோ குறை பேசுகிறோம், கோழி பேசுகிறோம், மற்றவங்களை அவதூறுபடுத்துகிறோம், மற்றவங்களை நிந்திக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்ல இந்த லைஃப் நல்ல லைஃபா? இது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா? ஏன் நம்மளால் வாழ முடியல? நம்ம அவருக்கு அருகில் போல உண்மையாக இல்லை, உண்மையாக இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தோம்னா நம்ம லைஃபே மாறும், லைஃபே மாறும். அதனால தான் சொல்கிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷனுக்கு உண்பதாக இல்லை, முதல்ல உமக்கும் உண்பதாக நாங்கள் நிற்க திராணி உள்ளவர்களாக மாறணும். உமக்கு உண்பதாக ஒரு வெளியரங்கமாக வாழ்கிற வாழ்க்கை எங்கள்கிட்ட வரணும். உமக்கு உண்பதாக ஒரு திறந்த புத்தகமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் மனுஷன் முன்பதாய் போடுற வேஷம் உங்கள் முன்னாடியும் போட்டு வாழணும்னு நினைக்கிறோம். அதனால நாங்கள் ஒரு நல்ல ஜீவியத்தில் வாழ முடியலப்பா. நல்ல ஒரு ஜெய வாழ்க்கை வாழ முடியலை. எவ்வளோ காலம் நாங்கள் வேஷம் போட்டுகிட்டே கிடப்போம்.
ஒரு ஜெய வாழ்க்கை வாழ முடியல, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியல. இன்னும் எட்ட வேண்டிய உயரத்துக்கு நாங்க போகலப்பா. இன்னும் அரிதானதை பெறாமவே இந்த சின்ன சின்னதை பெற்றுக்கிட்டு அதிலேயே நாங்க எங்க வாழ்க்கையை திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையா இருக்கிற மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? டிரான்ஸ்பரண்டா வாழ்றவன் நிறைவான நன்மையை பெறுவான். ஆண்டவரே, அப்படியே அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. அக்செப்ட் பண்ணுங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. டெய்லி போறீங்கல்ல, டெய்லி தேவ பிரசன்னத்தில் உட்காடுறீங்கல்ல, பாட்டு பாடுறதும் ஆராதிக்கிறதும் வசனம் படிக்கிறது பெருசல்ல. ஆண்டவரே, நான் இன்னைக்கு நேற்று இரவு என் வீட்டில் சண்டைப்பா, நேற்று இரவு எனக்கு என் கணவருக்கும் மனஸ்தாபம், நேற்று ஆண்டவரே என் பிள்ளைக்கு எனக்கு சண்டை, ஆண்டவரே என் கணவனுக்கும், ஆண்டவரே எங்கள் பெற்றோருக்கும் சண்டை, ஆண்டவரே எங்கள் சொந்த பந்தத்துக்குள்ள எங்களுக்குள்ளார மனக்கசப்பு, பொறாமை, ஆண்டவரே எங்களுக்குள்ளார நிறைய வெறுப்பு இருக்குது அப்படின்ற டிரான்ஸ்பரண்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லு. அதை மாற்ற அவரால் கூடும், அதை மாற்ற அவரால் கூடும். ஹல்லேலூயா. மாற்றத்தை கொடுக்கிறவரிடத்திலே உன் மனம் திரும்புதலை ஒப்புவி. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க. கேட்ட ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.